கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள லாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை சோதனைச் சாவடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். மணிகண்டன், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? விவரம் என்ன? கண்டிப்பாக தனலட்சுமி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனரக வாகனங்களால் விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்பட்டது. இதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அந்த கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த லாரி உரிமையாளர்கள் இந்த எதிரொலியாக இயக்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இதனால் லாரி டிரைவர்கள் போராட்டம் எதிரொலி காரணமாக தமிழக கேரள எல்லை சோதனை சாவடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு போலீசார் போடப்பட்டிருந்தனர். அதாவது தமிழக கேரள எல்லையில் போராட்டத்திற்கு குவிந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் போலீசார் அந்த போராட்டத்தை நிறுத்துமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. ஆனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கனிம வள லாரி ஓட்டுநர் சங்கம் சார்பில் இன்று தமிழக கேரள எல்லைப் பகுதியிலிருந்து தங்கள் லாரிகளை ஊர்வலமாக கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்போவதாக போஸ்டர்கள் மூலமாக அறிவித்திருந்தனர். இதனையொட்டி தமிழக கேரள எல்லையில் களியக்காவிளை சோதனை சாவடியில் பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பாதுகாப்புக்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த போராட்டத்திற்கு இடையே லாரிகளோடு தமிழக கேரள எல்லைப் பகுதியில் குவிந்த லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளரிடம் போலீசார் முதற்கட்ட பேச்சுவார்த்தையினை நடத்தி வந்தனர். அப்போது தங்கள் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தனர். 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 மாதங்களாகவும் மேலே கனிம வள வாகனங்கள் கேரளா செல்லாத காரணத்தினால் பைனான்ஸ் மாத தவணை கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து 6 மாதங்களில் 4 வழிச்சாலை பணிகள் முடிவடைந்து மக்கள் பணிக்காக திறந்துவிடும் வரை இதே சூழ்நிலை நீடிப்பதாகவும் கூறி வருவதாக தெரிவித்திருந்தனர். திடீரென லாரிகளோடு களியக்காவிளையில் இருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக பரபரப்பு நிலவியது. மேலும் இது தொடர்பாக லாரி சங்க தலைவர் கௌரவ தலைவராக சொல்லக்கூடிய அல்காலித் என்பவரும் மணவை கண்ணன் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது வரை தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.